வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டு. ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டோட படம் பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும். அப்ப பாட்டை புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இல்லையா? 1963 சாண்டோ இமாம் சின்னப்பா தேவர் தயாரிப்புல தேவர் பிலிம்ஸ்ல தயாரான படம். இவர் தேவருடைய ஃபேவரட் எம்ஜிஆர் நடிச்ச படம். சரோஜா தேவி இன்னும் பலர் நடிச்ச படம். இதுல இந்த தத்துவ பாடல் மட்டும் இல்லாம எம்ஜிஆர் படங்கள்ல இந்த டூயட் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம தத்துவ பாடல் தான் பார்ப்போம். அது இருக்கு கடல் மாதிரி எவ்வளவோ இருக்கு. அள்ள வந்துட்டே தான் இருக்கும். இந்த பாட்டு பாத்தீங்கன்னா, மலை போலே வரும் சோதனை யாவும் பனி போல் தீர்ந்து விடும். மலை போலே வரும் சோதனை யாவும் பனி போல் தீர்ந்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது முதல் சரணம் அந்த பாட்டுல. ரெண்டாவது சரணம் பாத்தீங்கன்னா, அது ரொம்ப அந்த பாட்டை அந்த வரி இப்ப கேட்கும் போது நமக்கு யாருக்காவது எதையாவது கொடுக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி எழுதியிருப்பார் கவிஞர். அது தலைவருடைய ஸ்டைல், அவருடைய விருப்பத்துக்காக. அது நமக்கே எல்லாருக்கும் எதையாவது நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் போல இருக்கும். ஏன்னா அந்த வரிகளுடைய வலிமை எப்படி. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். எப்படிப்பட்ட பாட்டு பார்த்தீங்களா? அது மக்களுக்கு சொல்ற மாதிரி இருந்தாலும் அது எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட பாட்டு இல்லையா? எல்லாருக்கும் அது மாதிரி எழுதுறாங்க. எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட பாட்டு. அவர் அதை வாங்கி வாங்கி நம்ம பக்கம் போடுவாரு. நம்ம கேட்ச் பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளும் அவர் கால் விரல் தூசி அளவுக்காது பேர் வாங்கலாம் இல்லையா? இன்னைக்கு அரசியலுக்கு வர்ற இளைஞர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ரோல் மாடல் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு இதுதாங்க காரணம். இது எல்லாமே காரணம். இன்னமும் அவரை பத்தி பேசுற மக்கள் காரணம். அவர் செய்த அந்த ஏழைகளுக்கு அவர் செய்த அந்த உதவிகள் காரணம். இன்னும் பல இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி, எதுக்கா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ரோல் மாடலா சொல்றாங்க. அதுவே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இல்லைங்களா? நாளைக்கு அடுத்த ஒரு பாட்டுல சந்திக்கலாமா? வணக்கம்.